ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு காட்டப்போகிறேன்னா, இன்றைக்கு ஒரு மேக்கப் டியூட்டோரியலாம் செஞ்சு காட்டப்போகிறோம். இது வந்து நார்மலாக வந்து டார்க் ஸ்கின், அடுத்து வந்து மித்தில் ஸ்கின் ஆக்கிற மேக்கப் தான் நான் கூடுதலாக வந்து இந்த வீடியோ இந்த சேனல்லே போட்டிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு ஒயிட் ஸ்கின் ஆக்கள், அதாவது இங்கத்தைய ஆக்கள்கிட்ட ஸ்கின், அதாவது ஃபாரினர்ஸ் உள்ள வெள்ளையாக்கள்கிட்ட அவையிட்ட வந்து ஸ்கின் டோனு தான் என்னென்று மேக்கப் செய்கிறது, நான் என்னென்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன், என்ன ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் காட்டி தரப்போகிறேன். ஸோ ஒரே நாங்கள் எங்களோட ஸ்கின்னிலே செஞ்சு பழகிட்டோம். ஸோ இன்றைக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்க போது அவங்களோட ஸ்கின்னை வந்து நாங்கள் எப்படி கையாளுறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போதும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏனெண்டா இது வந்து எனக்கு செய்ய போகிறதில்ல, நான் வந்து இன்னொரு பிரைடு ஒரு கேர்ளுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ பிரைட் மேக்கப் மாதிரி இல்லை, இது ஒரு கொஞ்சம் மாடல் மேக்கப் மாதிரி. ஸோ நீங்கள் ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கு நாங்கள் வந்து இவருக்கு தான் மேக்கப் செய்ய போகிறோம். இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஃபேஸுக்கு வந்து ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக எடுத்து என்னோட ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு மேக்லேருந்து பிக்சிங் ப்ரே வந்து யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஆயிலாக இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோ வந்து பெனிஃபிட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக அடுத்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், அதனால் வந்து நான் லைட்டான ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஐப்ரோ வந்து லைட்டாக ஷேப் பண்ணியிருக்கேன், அந்த ஷேப்லேயே கொடுக்குறேன். ஸோ நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன். நாங்கள் ஐப்ரோ செஞ்சாச்சு. மேக்கில் இருந்து கன்சிலர் பலட் எடுக்கிறேன். இல்லை, இவங்களோட கலருக்கு வந்து நாங்கள் ஜெலோ ஒரேஜ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து ஒரு பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். கண்ணுக்கு கீழே வந்து அதுக்கு இருக்கிற கருவளையத்தை வந்து ஃபஸ்ட் நாங்கள் மறைச்சிடலாம். ஸோ அதுக்கு மார்க் இல்லாதால நாங்கள் கருவளையை மட்டும் மறைச்சோம்னா ஓகே. இப்போ நான் வந்து ஸ்பொஞ்சால் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் லைட் கலர் வந்து ஃபஸ்ட்டு போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட் கலர் போயிட்டேன். இனி ஒரு டார்க் ப்ரௌன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கலர் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கோனருக்கு கொடுக்க போகிறேன். கோனருக்கு வந்து லைட் ப்ரௌன் கொடுத்துட்டு ரெண்டு பக்கம் அதே இதை செய்ய போகிறேன்.
இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு ஷைனிங் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃபிங்கராலேயே யூஸ் பண்ண போகிறேன். அவங்களுக்கு எப்பயும் வந்து லைட் கலராக அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கின் டோன் ஆக்களுக்கு அதனால் நான் இந்த லைட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டுக்கும் இப்படி சேமாக செய்ய போகிறேன். சேர்த்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ லைட் க்ரீனோட சேர்ந்து இந்த கோல்ட் மிக்ஸ் பண்ணி நாங்கள் லைட்டாக வந்து இதெல்லாம் கொடுத்துடலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு கையால் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து அந்த ஐ மேக்கப் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனர் வந்து எசன்ஸ் அந்த பிராண்ட்லேருந்து, இது நார்மல் பிராண்ட் தான். ஸோ அதுலேருந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வாட்டர் ஃப்ரூட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் கிரிட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு பக்கமும் ஃபஸ்ட்டு கிரிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஐலைனர் கிரியேட்டம். இப்போ நான் வந்து காயல் வந்து பொபி ப்ரௌன்லேருந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணுறேன். க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபவுண்டேஷனுக்கு போகலாம். ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு 2 கலர் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒன்று வந்து மேக்கில் NC10 வந்து யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து மேக்கில் NC37 வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டையும் வந்து நான் ஃபுல்லாக கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் இவங்களுக்கு போடணும். இவங்க வந்து ஃபுல் ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் தான் குறைவாக இருக்கணும். அதால் வந்து இந்த கலர் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டையும் வந்து நான் ஃபிங்கரில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே நான் கன்சீலர் போட்டுட்டேன், அதால் வந்து இப்போ மேலால் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு நிறைய போட தேவையில்ல, கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டாலே காணும். ஸோ இவ்வளோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து இதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோனில் சரியாக வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ நான் ஏற்கனவே வேட்ட ஸ்கின் டோனுக்கு செஞ்சுருக்கனால சரியாக வந்து எனக்கு கிடைச்சிருக்கு இந்த கலர். ஸோ யாராவது நீங்கள் இங்கே ஃபாரினில் வந்து மேக்கப்ஸ் இவங்களோட ஸ்கின் டோனு செய்கிறீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனே எடுங்க, நல்லா ஓகேயாக இருக்கும். இந்த ஸ்கின்னுக்கு வந்து இந்த கலர் வந்து நல்லா சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதை அப்ளை பண்ணிடுறேன். ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா பவுடரும் வந்து நாங்கள் போட்டுட்டோம். இனி வந்து கொண்டோரிங் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கொண்டோரிங் பண்ண போகிறேன். கொண்டோரிங் வந்து மேக்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த காது பக்கம் வந்து கொண்டோரிங் பண்ணணும். அவங்களோட பக்கம் மாதிரி இந்த அலையம் வந்து சேர்ப்பேன். இது சொக்கன்னா இந்த சொக்கில் நாடியில காதில் இருந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ பவுடர் ரெண்டால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, லைட்டான கவர் கொடுக்கும். ஸோ ஓவராக பண்ணாலும் ஸோ இப்போ நாங்கள் கொண்டோரிங் பண்ணிட்டோம். ஜஸ்ட் குட். இப்போ நாங்கள் கொண்டோரிங் வந்து இதுக்கு பண்ணிட்டோம். இனி வந்து நோஸ் கட் வந்து பண்ண போகிறேன். நோஸ் கட் வந்து நான் இந்த ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணேன். ஸோ அதே ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணாமல் ஸோ இதால் லைட்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நோஸ் ஸ்வெட் வந்து ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு வந்து நான் ஹைலைட்டரால் செட் பண்ணலாம். இப்போ வந்து நெத்தி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் அதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் அடிக்க போகிறேன். ஸோ நெத்தியை வந்து கொஞ்சம் சின்னதாக காட்டுற மாதிரி நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். பொபி ப்ரௌனில் இருந்து நம்பர் வந்து 13 வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு லைட் பிங்க் கலர் அண்ட் பீச் கலர் சேர்ந்த மாதிரி இதை வந்து ஸ்மெல் Okay.
நாங்கள் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். கூதா பியூட்டிலேருந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஒரு ஷைனிங் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நோஸுக்கு உங்களுக்கு எங்கெங்கே ஹைலைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு விடலாம். ஸோ உங்களுக்கு ஹைலைட் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து ஹைலைட் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக வந்து மேக்கப் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். இனி வந்து கேஸ்டல் செய்ய போகிறேன். ஸோ க்ளோஸ் ஐஸ். பார்த்தீங்கன்னா ஐ மேக்கப் ஃபைனல் எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து கேஸ்டலுக்கு போகலாம்.